இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூரில் வேலை செய்யும் உள்நாட்டினரின் சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கையில் அம்மாநில அரசாங்கம் களமிறங்கியுள்ளது. ஜொஹூரில் முதலீட்டு பகுதிகளில் வேலை செய்து வரும் உள்நாட்டு தொழிலாளர்களின் சம்பள விகிதத்தை அதிகரிப்பது தொடர்பில் அம்மாநில அரசாங்கம் முதலீட்டாளர்களிடம் பேச்சுக்களை நடத்தி வருகின்றது. பல துறைகள் அதிக மற்றும் நியாயமான சம்பள விகிதத்தை கொண்டிருக்க வேண்டியதை தனது தரப்பு உணர்ந்துள்ளதாக ஜொஹூர் மந்திரி பசார் டாக்டர் ஒன் ஹாஃபீஸ் காசி தெரிவித்தார். சம்பள விகிதத்தை அதிகரிப்பதன் வழி அதிகமான இளைஞர்கள் ஜொஹூரிலேயே வேலை செய்ய விரும்புவதை ஊக்குவிக்க முடியும். அத்துடன் ஒவ்வொரு நாளும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்லும் மலேசியர்களால் சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களையும் குறைக்க முடியும். ஜொஹூரில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தையும் ஏற்படுத்திய பிறகு அம்மாநிலத்தில் வர்த்தகம் புரிவதற்கான செலவுகள் அண்டை நாடான சிங்கப்பூருடன் ஒப்பிடுகையில் 70 விழுக்காடு வரையில் குறைவானதாக இருக்கும் எனவும் ஆன் ஹஃபீஸ் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சியமைப்பதற்கு சரவாக் கட்சிகளின் கூட்டமைப்பு GPS பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவளித்துள்ளது. அந்த உதவிக்கு கைமாறாக 2027 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டிய சரவா சட்டமன்ற தேர்தலில் அன்வார் தலைமையிலான PKR கட்சி போட்டியிடக்கூடாது என தேசிய பேராசிரியர் மன்றத்தை சேர்ந்த டாக்டர் ஜெனிரி அமீர் ஆலோசனை விடுத்தார். சரவா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி காண வேண்டிய சாத்தியத்தை நன்கறிந்துள்ள PKR கட்சி நாட்டின் 16வது பொது தேர்தலுக்கு பிறகு GPSின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதில் இப்பொழுதிலிருந்தே கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் டாக்டர் ஜெனிரி அமீர் கூறினார். சீன பள்ளிக்கு மதுபான நிறுவனம் நிதியளித்துள்ள விவகாரத்தை தற்காத்து பேசியுள்ள கெராகான் கட்சியுடன் அடுத்த பொது தேர்தலில் கூட்டணியை அமைத்துக் கொள்ள முடியாமல் போகலாம் என பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அஹ்மத் ஃபடில் ஷாரி எச்சரிக்கை விடுத்துள்ள விவகாரம். அவரது அக்கூற்று பெரிகத்தான் நேஷனலை மிகவும் பழமைவாதம் மிக்கதாக அல்லது வலதுசாரி கூட்டணியாக அடையாளப்படுத்திவிடும் என மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் இணை பேராசிரியர் லவ் ஜீவை தெரிவித்தார். மலேசிய அரசியல் சூழலில் பழமைவாதம் அல்லது வலதுசாரி நிலைப்பாட்டை கொண்டுள்ள அரசியல் கூட்டணி நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது. மேலும் பல்லின மக்களை பிரதிநிதிக்கும் கூட்டணியாக காட்டிக்கொள்ளவும் மலாய் அல்லாத வாக்காளர்களை கவரவும் பெரிகத்தான் நேஷனலுக்கு கெராகான் கட்சியின் ஆதரவு தேவைப்படுவதை லவ் ஜீவை சுட்டிக்காட்டினார். வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மலேசிய மாணவர்கள் அந்நாட்டில் அமைதியான சூழல் ஏற்பட்ட பிறகு அங்கு படிப்பை தொடரவும் அல்லது உள்நாட்டில் படிப்பை தொடரவும் வாய்ப்பளிக்கப்படும். அவ்விவகாரம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நிலைப்பாடுகளை கண்டறிய அவர்களுடன் மேல்கட்ட பேச்சுக்களை நடத்தும்படி தமது தரப்புக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். உள்நாட்டில் கல்வியை தொடர்வதாக இருந்தால் அம்மாணவர்களின் கல்வி தகுதி, அவர்கள் தேர்வு செய்துள்ள துறைகள் முதலானவற்றை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவது குறித்து ஆராயப்படும் எனவும் ஜம்ரி கூறினார். நகரி சம்பிலான் காஜாங் செரம்பான் நெடுஞ்சாலை லெக்காஸின் 36வது கிலோமீட்டரில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 17 வயது பையன் மோதி சாலை போக்குவரத்து போலீஸ் உறுப்பினர் உட்பட அவ்விருவரும் படுகாயங்களுக்கு இலக்காகினர். நேற்று அதிகாலை மணி 2 அளவில் 36 வயதுடைய போலீஸ் உறுப்பினர் சாலையில் அடாவடித்தனமாக நடந்து கொள்பவர்களுக்கு எதிரான சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த விபத்து நேர்ந்தது. எதிர்த்தடத்தில் நுழைந்த அப்பையன் அவரை மோதியதாக கூறிய சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹட்டா சேடின் அதில் அவ்விருவருக்கும் தலை மற்றும் கால் பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவித்தார்.
அவ்விருவரும் சிகிச்சைக்காக துவான்கு ஜாஃபார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளை விபத்து குறித்து போலீஸ் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக ஹட்டா கூறினார். ஜொஹூர் இஸ்கண்டர் புத்ரி பேரங்காடியில் காணாமல் போன 6 வயது சிறுமி எல்பிட்டின் லியோ ஜி ஹுயை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 31 வயது ஆடவரின் தடுப்பு காவலை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு நீட்டிப்பதற்கு போலீஸ் அனுமதியை கோரவுள்ளது. ஸ்லாங்கூர் பத்தாங்காலியிலுள்ள மலிவு விலை தங்கும் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அச்சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போது அவருடன் இருந்த அவ்வாடவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது முதல் கட்ட தடுப்பு காவல் இன்றுடன் முடிவடையும் சூழலில் விசாரணையை தொடரும் நோக்கில் தடுப்பு காவல் நீட்டிக்கப்படுவதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் தெரிவித்தார். டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் கிடைத்த அறிமுகத்தால் காதல் வயப்பட்ட 38 வயது பெண் ஒருவர் ஏமாற்ற பேர்வழியிடம் தமது சேமிப்பு பணமான 658,166 வெள்ளியை பறிகொடுத்தார். ஜொஹூர் இஸ்கண்டர் புத்ரியில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மோசடி பேர்வழி வழங்கிய அழகு சாதன வர்த்தக முகவர் எனும் வேலையின் மீது அப்பெண் ஆசை கொண்டார். அதன் விளைவாக கடந்த ஜூன் 14ஆம் தேதி முதல் இம்மாதம் 12ஆம் தேதி வரையில் ஏமாற்று பேர்வழி வழங்கிய பொருளக கணக்குக்கு அப்பெண் 30 முறை பண பரிவர்த்தனையை செய்துள்ளார். பின்னர் ஏமாற்று பேர்வழியுடன் வீடியோ காணொளியில் பேசிய போது வாட்ஸ்அப் செயலியில் உள்ள முகமும் தம்மிடம் பேசிக்கொண்டிருக்கும் நபரின் முகமும் வெவ்வேறாக இருப்பதை உணர்ந்த அப்பெண் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து நேற்று போலீசில் புகாரளித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.